ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். ஸோ டீ கூட ஸ்நாக்ஸ்க்காக சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு சாப்பிட கொடுத்தேன். பட் ஆனால் என் பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சக்கரவள்ளி கிழங்குல பேன் கேக் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கிழங்கு வேக வச்சுருந்தேன். அது கூடயே கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும், ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாவை அடுத்து ஒரு சின்ன சட்டியில் மாற்றிட்டு பேன் கேக்காக ஊற்றி எடுத்துட வேண்டியதா. ஸோ இது செய்கிறதுக்கு சட்டி ரொம்ப காய விடக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஊற்றினோம் அப்படின்னா அது திருப்பி போடவும் நல்லாயிருக்கும். ரொம்ப கருகவும் இல்லாமல் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் என் பையனுக்காக குட்டி குட்டியாக செய்கிறதுனால ஒரே பேனில் 5-6 பேன் கேக் ஊற்றிக்கிட்டேன். நெய் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நெய் காலி ஆகிடுச்சு. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து அது ஓரளவு வேகவும் அதை திருப்பி போட்டுக்க வேண்டியதா. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்கு போட்டு செஞ்சுருக்கோங்கிறது தெரியவே இல்லை. என் பையன் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடவே மாட்டான். பட் இந்த பேன் கேக்கை ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஸோ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.